இஸ்லாமியர்களுக்கு அடுத்தது இப்போ கிறிஸ்துவர்களை குறிவைக்க ஆரம்பித்து விட்டது RSS. சமீபத்துலதான் கடும் எதிர்ப்புக்கு நடுவே வக்ஃப் திருத்த மசோதாவை பாஜக நிறைவேற்றியது. இது இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு எதிரானது அப்படிங்கறத பத்தி நிறைய சர்ச்சைகள், நிறைய பேட்டிகள் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அடுத்தது RSS உடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையான ஆர்கனைசர்ல ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கிறது. இதுல கத்தோலிக் திருச்சபையை குறிவைத்து இந்த ஆர்டிக்கிள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 கோடி ஹெக்டேர் நிலத்தை சொந்தமாக வைத்திருக்கும் கத்தோலிக்க திருச்சபை தான் இந்தியாவிலேயே பெரிய நில உடைமையாளர் அப்படின்னு இந்த கட்டுரையில மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணவங்க நாளைக்கு உங்களையும் டார்கெட் பண்ணுவாங்க. ஆனா இதை புரிஞ்சுக்காத பல கிறிஸ்துவ அமைப்புகள் பாஜகவுக்கு சப்போர்ட்டா இந்த வக்ஃப் பில்ல ஆதரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இதற்குதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், சாதி கடந்து மதம் கடந்து மக்கள் விரோத ஒரு பாசிச ஆட்சிக்கு எதிராக மக்கள் ஒன்று கூடி குரல் எழுப்ப வேணும் அப்படின்னு. இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். அப்போ உங்களுக்காக பேச யாரும் இருக்க மாட்டாங்க.